ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு சண்டே விலாக் தான். ரொம்ப சிம்பிளான விலாக். ஏன்னா சண்டே ஜாஸ்தி எதுவும் பண்ணலை. காலையில் கொஞ்சம் லிவிங் ரூமில் வந்து க்ளீனிங்லாம் பண்ணேன். நான் அந்த டிவி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருந்தது. அதிகம் எதுவும் செய்யலை நாங்கள். அண்ட் சண்டே லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சிம்பிளான மெனு தான். லைக் சிக்கன் போட்டு நான் குருமா வச்சுருந்தேன். அந்த குருமா தான் நைட்டு தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரைஸ் தான், வேறு எதுவும் இல்லை, தயிர். இதுதான் சிக்கன் குருமா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் மாதிரி இருக்கும். நான் வந்து அது பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக குருமாவுக்கு வந்து நான் முன்னாடியே நிறைய குருமா ரெசிபி ஆட் பண்ணி போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, அந்த எண்ணெயில் நம்ம பட்டை, கிராம்பு இதெல்லாம் தாளிக்கும் போதே வந்து இஞ்சி பூண்டு தட்டி அந்த ஆயிலில் ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன், தக்காளி இதெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக அந்த ஃப்ளேவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறதை விட. ஆனால் நான் இப்போ வந்து ஆல்ரெடி என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு. நான் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போல்லாம் சம்மர் இல்லையா, நம்ம எவ்வளோ சீக்கிரம் கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு விலகுறோமோ அதுவே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறதால கொஞ்சம் எவ்வளோ குயிக்காக சிம்பிளாக நம்ம வந்து மெனு ரெசிபீஸை வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறது. ஸோ அதனால் நான் இந்த வாட்டி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பண்ணிக்கிறேன். தப்பு இல்லை, டேஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு வாட்டி அந்த குருமா வைக்கும் போது மட்டும் நீங்கள் அந்த மாதிரி இஞ்சி பூண்டை வந்து தட்டி பட்டை, கிராம்பு போடும் போது அதையும் போட்டு அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டு குருமா செய்யும்போது அந்த குருமாய்க்கான அந்த மனம், அதே மாதிரி பச்சை மிளகாய், ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அந்த குழம்புக்கும் குருமாக்கும் உடைய ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் மனம்லாம். அஃப்கோர்ஸ் தேங்காய் நம்ம கெசகெசெல்லாம் அரைக்கிறது அது ஒன்று குருமானா அதான் அப்படின்ட்டு அப்படி கிடையாது. இந்த இஞ்சி பூண்டு, அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இதெல்லாம் தான் அந்த குருமா வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் தக்காளியும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை நறுக்கி அதை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்காக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா அது நல்லா குக் ஆகிடும். இல்லை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருக்கலாம். இல்லை நம்ம சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு விட்டுட்டு அடுத்த வேலையும் பார்க்கலாம். நான் ஜென்ரலாக அப்படி தான் பண்ணுவேன். நான் இன்னொரு பக்கம் இன்னொரு ரெசிபி பண்ணிகிட்ருக்கும் போது தான் செஞ்சிட்ருப்போம் இல்லையா, அப்போ நம்ம வந்து சிம் பண்ணிவிட்டு உப்பு போட்டு விட்டோம்னா ஒரு 2 மினிட்ஸில் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வெந்துடும், வதங்கிடும். இந்த குருமாவில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து முருங்காவும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்காய் உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் குருமாக்கும் சரி சிக்கனுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளெயினாக நம்ம அந்த மீட்டோட மட்டும் பண்ணுறதோட முருங்காய் சேர்த்து பண்ணும்போது, ப்ளஸ் இப்போ முருங்காய் சீசன் வேறு, என் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளோ இதில் சேர்க்க முடியுமோ சேர்த்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. என் வீட்டில் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் பசங்க நான் வந்து ஃபஸ்ட் லைன்
ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்லிகிட்டு இருந்தேன், முருங்கைக்காய் சாப்பிட்டுங்க டேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ சாம்பார், குழம்பு, குருமா எதை வச்சாலும் அவங்க சாப்பிட்றது உண்டு முருங்கைக்காய். எனக்கு பேசிக்கலி ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஸோ இப்போ சீசன் வேறு, மரம் இருக்கிறவங்க வெரி லக்கி. அவங்க வீட்டில் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. எனக்குலாம் வந்து முருங்கைக்கீரை காசு கொடுத்து வாங்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சாதாரணமாக வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்குற ஒரு விஷயம் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ சிட்டிக்குள்ளே யார் வீட்லேயும் எனக்கு தெரிஞ்சே இல்லை. பூச்சி வருதுங்கிறதாலே இப்போலாம் நிறைய பேர் வைக்கிறதும் இல்லை முருங்கை மரம். ஸோ இப்போ வந்து நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஒரு போன் பீஸ் மட்டும் ஒரு 5-6 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். மிச்சதெல்லாம் ஃப்ரை மாதிரி சுக்கா மாதிரி பண்ணிட்டேன். இந்த குருமாக்கு நான் அதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பீஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டிய மசாலா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து வறுத்தரைச்ச ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூள். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மிளகு, பச்சை மிளகாய் இது 3மே பேலன்ஸ் பண்ணி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் தாராளமாக போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாத்தூளோட ஃப்ளேவர் தான். சீரகப்பொடி அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல வாசனை, நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். ஸோ அது நல்லா போட்டு நீங்கள் அதை நல்லா பெரட்டிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. சிக்கன், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே டைமுக்குள்ளே கரெக்டாக வெந்துடும். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக வேறு கட் பண்ணியிருக்கிறதால இந்த சிக்கன், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு 3மே ஒரே டைமுக்குள்ளே சேர்ந்த மாதிரி வெந்துடும். வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சேர்ந்து வேகும் போது. ஸோ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. 3மே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு வந்து இந்த தேங்காய் மசாலா பேஸ்ட் அரைப்போம் இல்லையா, அது தனியாக குருமாக்கு அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு கப் தேங்காய், நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தால் 1 கப் கிட்ட தேங்காய், அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கெசகெசா ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே வந்து ஒரு 4-5 பல் முந்திரி. அது உடச்ச முந்திரி அப்படிங்கிறதால வந்து உங்களுக்கு நிறைய நான் போடுற மாதிரி இருக்கும். பட் ஒரு 4-5 பல் முந்திரி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கெசகெசா, சோம்பு 1 டீஸ்பூன், 1 கப் தேங்காய். இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. நான் மிளகுலாம் கூட ஆட் பண்ணல. பச்சை மிளகா அரைச்சி விடுற ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பச்சை மிளகா அரைச்சும் தேங்காவோட விடலாம் கடைசியாக. சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் காரமெல்லாம் குறைச்சிக்கணும். பச்சை மிளகாவோட காரம் தான் அதிகம் தெரியும் குருமாவில். சில ஹோட்டல்லையே நமக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி கூட கொடுக்குற அந்த குழம்புல வந்து அந்த ஒரு டேஸ்ட் நல்லா பச்சை மிளகா காரத்தோடு இருக்கிற ஒரு டேஸ்ட் வந்து. ஸோ குருமாவோட வெரைட்டி இதுதான். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ மாற்றிக்கலாம். அந்த தேங்காய் அரைக்கும் போது மிளகு போட்டு அரைச்சிங்கனாலும் அந்த குருமாவோட இன்னொரு ஃப்ளேவர் வரும். அப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த காரம் அதிகம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் சமையல் தெரியும், எல்லோரும் குருமா செஞ்சுருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்கறதுக்கு தான் ரெசிபியும் தெரியும். அதுக்கப்புறம் தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயங்களும் நான் சொல்கிறது. ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் வந்து துருவின தேங்காவாக இருந்தால் ஓகே. நீங்கள் பல்லாக நம்ம கட் பண்ணி போட்டு மிக்சியில் சுற்றும் போது ஃபஸ்ட்டு தேங்காவை மட்டுமே நல்லா ஒரு 2-3 வாட்டி பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம இப்போ கெசகெசா அதுக்கப்புறம் முந்திரி இது 2மே வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும், சீக்கிரமாகவே திக் ஆகிடும். ஸோ அதுக்காக அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அப்படிங்கிற அளவுக்கு ஊற்றி நீங்கள் வந்து குருமா இது பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இப்போ மேலே வெள்ளையாக தெரியுது இல்லையா, உங்களுக்கு நுரைச்சி வர்றதுல மேலே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். நல்லா கொதித்து அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு லைட்டாக மேலே ஆயிலும் தெரிய ஆரம்பிக்கும், கலரும் மாறிடும். கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் சிம் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு குருமா ரெடி ஆகிடும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டேஜ்லேயே கூட உப்பு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான குருமா ரெடி.
எனக்கு ரைஸை விட இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் என் பசங்களுக்கும் வந்து நான் வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நிறைய டைம் குருமா வைப்பேன். லைக் நம்ம என்ன சொல்கிறது, காராமணி, வெள்ளை காராமணி இருக்கு இல்லையா, அதோட குருமா, அப்புறம் காஞ்ச பச்சை பட்டாணி அதோட குருமா, ஆல்மோஸ்ட் சேம் ரெசிபி தான். நம்ம அதை வேக வச்சு ஆட் பண்ண, அப்புறம் காயே இல்லைனா கூட அது போட்டு வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு குருமா எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி சாம்பாரே போர் அடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, குருமா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்டு இப்போ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு ஒரு வேளை தான் சமைக்கணும், அதை 3 வேளை சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கொஞ்சம் 1 மணி நேரம் கிச்சனில் இருந்தீங்கன்னா டீஹைட்ரேட்டாக ஆகிடும் போல் இருக்குது. அவ்வளோ வேர்க்குதாட்டு. எனக்கு இருக்கிற சைனஸ் பிரச்சனைக்கு வேர்த்து டெய்லியுமே தலைவலி வருது. ஸோ நான் குருமா வைக்கிற ரீசன், என் ஹஸ்பண்ட் குருமாலாம் எதுவும் வைக்காத வேண்டாத ஒரு டிஷ்ஷு பண்ணினாரு. இல்லை நான் குருமா வச்சு சிக்கன் சுக்கா அது மாதிரி பண்ணிவிட்டு ரைஸ் தயிர் இருக்குது, ஏன்னா அந்த குருமா நைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.